நல்லா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிப்பிக்கல் கமர்ஷியல் மூவி இல்லாமல் லைக் ஆர்ட் கைண்ட் ஆஃப் அ மூவி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மணிரத்னம் ஸ்டைலில் கொஞ்சம் டார்க் பேக்ரவுண்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த கான்செப்ட் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ. குட், எக்ஸலண்ட். Today's reality actually a lot of things, how parents deal with their kids and the dark reality, especially the cinematography was very nice. The picturesque places what you taken, certain places were a little dark but otherwise it was very good. Excellent movie. ஓகேங்களா? ஓகே, நான் ஆக்டர் அர்ஜுனா. ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்துலேயும் நல்ல வேரியேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபாதர் கேரக்டர் தான் வந்து மெயினு. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் வெரி வெரி குட். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ்ஸு இதெல்லாம் அவங்க காமிச்சிருக்காங்க. அண்ட் பெட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துலயும் அவங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த பெட்ஸ் கூட நம்ம எப்படி பழகணும், நம்ம அந்த பெட்ஸ் வந்து நம்மளுக்காக எப்படி வந்து என்னதான் வாய் பேச தெரியாட்டிலும் அது நம்மளுக்காக எவ்வளவு வந்து நம்மளை பாதுகாத்துட்டு நம்ம சரௌண்டிங்ஸோட அது எப்படி இருக்கு, நம்மளோட ஒண்ணா அது எப்படி வாழுதுங்கிறத காமிச்சிருக்காங்க. இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ், டைரக்ஷன், சினிமாட்டோகிராஃபி, எடிட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அவினாஷ் ரொம்ப அழகா எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. இது ஒரு ஹியூமன் ஸ்டோரிங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே மனுஷங்க எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதனோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து அதாவது ஒரு ஃபேமிலிக்கும் ஒன்னொன்னு தெரியும். சில பேருக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தெரியலாம், ஒரு சில பேருக்கு வந்து நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் எடுக்கிற மாதிரி ஒரு படம் தான் இது. படம் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு அப்பாவுக்கும் தன்னோட பசங்களுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி, ஒரு ஊட்டி அருகே அதை சார்ந்து நடக்கிற ஒரு விஷயம். ஒரு நல்ல ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு அப்ரோச் எடுத்து எப்படி நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து அதை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கிறோன்றத ஒரு மாதிரி அழகாக நேச்சுரலாக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாமல். 3 பசங்க நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு, யாரோ கேமராக்காக வந்து பேசின மாதிரி இல்லை. அதே மாதிரி மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி சில சம்பவங்கள் இருக்கலாம். அட் த சேம் டைம் அட் சம் பாயிண்ட் ஏதோ நம்மளும் இந்த அப்பா பண்ற மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்றோமோ அப்படின்னு இதை பார்த்து தோணலாம். அது மூலமா அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். நாங்கள் அப்படிங்கிற திரைப்படத்தை வந்துட்டு இப்போ சமீபத்தில் இப்போ வந்து பார்த்தோம், நாங்கள் திரையரங்கத்தில் பார்த்துட்டு வரோம். இந்த படம் வந்துட்டு ஒரு மிக அருமையான முயற்சி. எப்போவுமே வந்துட்டு கேரளா மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் சர்வதேச அளவில் வந்து பேசப்படுறது. இப்போ கூட சமீபத்தில் வந்துட்டு தெலுங்கு படங்கள் கூட வந்துட்டு இருக்கு, மராட்டி மூவிஸ், அசாமீஸ் மூவினா ரொம்ப பேர் எடுத்துட்டு இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சர்வதேச தரத்துக்கு வந்துட்டு ஒரு ஒரு தமிழ் திரைப்படத்தை உயர்த்துற அளவுக்கான ஒரு படமாக வந்துட்டு இந்த படம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட மிகப்பெரிய அழகியலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல இருக்கிற கதாபாத்திர அமைப்பும், இந்த படத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட லொக்கேஷன் ஊட்டிங்கிற ஒரு இடத்துல வந்துட்டு படம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த படத்துக்குள்ள ஊட்டிக்குள்ளதான் அந்த கதை ரிவால்வ் ஆகுது. பட் அந்த கதை, அந்த அந்த கேரக்டரைசேஷன், அந்த லொக்கேஷன், அந்த எமோஷன் எல்லாமே வந்து கலந்து பார்க்கும்போது இந்த படம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா வந்துட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. எப்படி நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, பேரன்பு, அதுக்கப்புறம் டூலெட்டு, கடைசி விவசாயி மாதிரி படங்களை நம்ம ஆதரிச்சோமோ அதே மாதிரி இந்த படத்தையும் நம்ம கண்டிப்பா ஆதரிக்கணும் அப்படிங்கறத நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா இந்த படத்தை திரையரங்குல வந்து பார்க்கணும். ஆக்சுவலி இது வந்து நிச்சயமா ஒரு சர்வதேச அளவுல பேசக்கூடிய ஒரு தமிழ் படமா வரும். இந்த மாதிரி தமிழ் படங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவும் ஒரு சப்போர்ட்டும் வந்துட்டு மக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. பார்த்துட்டு ஐ ஹோப் எல்லாரும் வாங்க பாருங்க. இது கண்டிப்பா ஆஸ் அ ஃபேமிலி நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா இது ஒரு ஃபேமிலிலயும் முழுசா இல்லைனாலும் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லா வீட்லயும் நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ எல்லாரும் வாங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும்
ரிலேட் பண்ண முடியும் இந்த படத்துல நடக்கிறது எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு அக்செப்டன்ஸோட வந்தா போதும். ஏன்னா நிறைய பேர் வரச்சே வந்து சம்டைம்ஸ் கோவப்படலாம். என்னடா இந்த இந்த மாதிரி ஒரு அப்பா இப்படிலாம் கூட இருக்க முடியுமா, இவங்க என்ன ஒரு அம்மா இந்த மாதிரி விட்டு போறாங்களேங்கிறது. ஆனா அவங்க என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ஓப்பன் மைண்டோட வாங்க, அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.